டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். அப்போ ஓகே. இது 49,000 ஆக்சுவல் பிரைஸா? கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாரும் இல்லையா? ஒரு நிமிஷம் மேடம். ஓகே மேடம், நீங்க வீட்ல பேசிட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரி. ஓகே. எஸ் மேடம். சாரி, அவங்க முதல்ல வந்த கஸ்டமர், நான் பேசி அனுப்பிட்டு வந்தேன். முதல்ல வந்துட்டா அவங்களே தான் கவனிப்பீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த கடையில வேற நல்ல ஸ்டாஃபே இல்லையா? யார் உங்க முதலாளி? கூப்பிட அவரை. மேடம், நான் அவர்கிட்ட பேசணும். ப்ளீஸ். அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ இங்க வேற யாருமே இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இதுக்கு எதுக்கு முதலாளி எல்லாம்? அந்த சோஃபா ரொம்ப நல்லா இருக்கே, அது என்ன விலை? சோஃபா மேடம், ஒரு நிமிஷம். பிரைஸ் இந்த வால் பீஸ் ரொம்ப அழகா இருக்கே, இது என்ன விலை? ஒரு நிமிஷம் மேடம். இந்த டிவி என்ன விலை? இது டபுள். அந்த காட் ரொம்ப அழகா இருக்கு, அது என்ன விலை? காட் பிரைஸ் பாக்குறேன். அது போயிடும் நான் சொல்லணுமா? இந்த பாருமா, அந்த டைனிங் டேபிள் சேர் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட விலை சொல்ல. சரி, இங்க வா, இங்க வா. மேடம், எனக்கு இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லு. சோஃபாவோட பிரைஸா? என்னமா இவ்ளோ நேரமா இத்தனை ஐட்டம்ஸோட விலை என்னன்னு கேக்குற, எதுவுமே உனக்கு தெரியலையா? என்ன மேடம், ஒண்ணு பாக்குறதுக்குள்ள ஒன்னொருத்துக்கு வேலை கேக்குறீங்க, அதை பாக்குறதுக்குள்ள ஒன்னொருத்துக்கு கை காட்டுறீங்க. எப்படி சொல்ல முடியும்? நீங்க மெதுவா பொறுமையா பாருங்க மேடம், ஒண்ணுனா கேளுங்க, நான் சொல்றேன். என்ன நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுற நீ? அப்படியெல்லாம் மேடம், இது வரைக்கும் நான் கேட்ட ஐட்டம்ஸோட எதோட விலையும் உனக்கு தெரியவே இல்லை. என்ன வேலை பாக்குற நீ? உனக்கு எல்லாம் சம்பளம் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. தண்டம். யூஸ்லெஸ் கேர்ள். சும்மா வீட்டுல போர் அடிக்குதுன்னு தோல்ல பை மாட்டிட்டு வேலைக்கு வந்துட வேண்டியது. உங்களை எல்லாம் நம்பி எப்படி இவ்வளவு பெரிய கடையை கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் மேடம். தண்டம். யூஸ்லெஸ் கேர்ள். உங்களை எல்லாம் நம்பி எப்படி இவ்வளவு பெரிய கடையை கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. சாரி மேடம், வாஷ்ரூம் போயிருந்தேன். இந்த சோஃபா 22,000, அந்த காட் 90,500, இந்த சேர் டேபிள் 20,000. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம். ஓகே, எல்லா விலையும் தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். அப்புறம் வாங்கிக்கிறேன். நீங்க திரும்பி வந்து வாங்கிப்பீங்க. நல்லா வந்து வாங்குவீங்க மேடம். அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுறீங்க? சும்மா வீட்ல உட்கார முடியாம வேலைக்கு வந்தோமா நாங்க? நீங்க தான் வீட்ல சும்மா உட்கார முடியாம இருக்கிற மால்ஸ்ல சுத்தி விண்டோ ஷாப்பிங்ற பேர்ல எல்லாரையும் வம்புக்கு இருக்கிற ஆளா இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதாவது வந்து வாங்குறான் தான் பரவாயில்ல, சும்மா வந்து பாத்துட்டு போறதுக்கு உங்க கிட்ட இவ்வளவு சீனு. போங்க மேடம், போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். பேசிக்கா 3 reasons. First வந்து financial issues. அக்கா ஃபேஷன் டிசைனர், சொந்தமா ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்காங்க சார். எங்க குடும்பத்தை ஜமீன் குடும்பம்னு சொல்லுவாங்க. அக்காவோட வருமானம், அப்புறம் சித்தப்பாவோட காயர் ஃபேக்டரியில இருந்து வர வருமானம், அப்புறம் ஆனமலை கிட்ட சொந்தமா 30 ஏக்கர்ல விவசாய நிலம் ஒண்ணு இருக்கு சார். ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ சார். Difference of opinion இப்போ taste difference இருக்கலாம், இல்ல decision making abilities. ஆதிரா உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 7 மாசமா சார். அவளை பத்தி வேற என்னென்ன தெரியும்? அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப கண்டிப்பான பொண்ணு. போய் பேசினாவோ முகஸ்தத்துக்கு பேசினாவோ அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவ்வளவுதான் தெரியும்ல 7 மாசத்துக்குள்ள. யாரும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து வாழ விரும்பல. உங்களுக்கு கோபம் வருமா மகேஷ்? எப்பயாச்சும் வரும் சார். என் தங்கச்சிக்கு நிறைய கோபம் வரும். கோபம் வந்தா ராட்சசி மாதிரி ஆயிடுவா. அவ எப்பயுமே எதையுமே விட்டு கொடுக்க யோசிப்பா. அவ சொல்றதுதான் சரின்னு நினைப்பா. அப்புறம் எங்க ஃபேமிலி உங்க மாதிரி ஜமீன் ஃபேமிலிலாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் பிளான் லைஃப் வாழ்றீங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. ஆதிராக்கு அம்மா பேச்சு, அண்ணன் பேச்சு. அப்புறம் நீங்க வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. எல்லாம் ஆதிரா சொன்னாங்க சார். எல்லா 2 பேரும் பேசி முடிச்சுட்டு தான் வீட்டில் சொல்லியிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குள்ள எங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, உங்களுக்குள்ள எதிரெல்லாம் பிரச்சனை வருது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுங்க. நல்லா யோசிச்சு 2 பேருக்கு ஒத்து போகுமான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. வாங்க சார் வாங்க. மாப்பிள்ளை டெஸ்ட்லாம் முடிஞ்சாச்சா? 1 hour போச்சு போல. அப்படி என்ன பேசுன நீ? நான் ஒண்ணும் பேசலையே. ஒண்ணும் பேசலையா? வாங்க வாங்க சொல்றேன். நீங்க என்னெல்லாம் பேசி பில்டப் பண்ணீங்களோ அது எல்லாமே சொல்றேன். என்னடா பேசிட்டு வந்த? என் காது போச்சு. 1/2 மணி நேரமா எங்க நொய் நொய்னு பேசி தள்ளிட்டா இவ. யார்கிட்ட? என்கிட்ட. அண்ணன் என்ன பத்தி அப்படி பேசிருக்கு, இப்படி பேசிருக்கு, நான் என்ன அப்படியா இருக்கேன்னு. என்ன பேசுன? என்ன பேசுன நீ? இங்க பாரு, நீ ஆச்சு உன் அண்ணன் ஆச்சு, இனி என்கிட்ட வரக்கூடாது. இந்த காதல் தொல்லை பெரும் தொல்லைப்பா. என்னது காதல்? காதல் தொல்லை பெரும் தொல்லைப்பா. தண்ணி குடிக்கலாமா? தண்ணிலாம் கிடையாது. ஏன் சொன்ன அவன்கிட்ட? நான் கோவக்காரியா? அவன் என்ன டென்ஷன் ஆக்கிட்டான். ராட்சசியானா இப்படி இருப்ப, சீக்கிரம் பாக்கணும்னு சொல்றான். அப்புறம் நான் என்ன பிரிவாதக்காரியா? என்ன நிமிஷத்துக்குலாம் பிரிவாதம் பிடிப்பேன்னு சொல்லு. அங்கெல்லாம் சைலண்டா இருக்கிறேன்னு சொல்றான். என்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நான் எஸ்கேப். தேங்க்ஸ். இதுதான் அவன் இந்த நம்பரை வாங்கி எவன் ஒருத்தன் அடிக்கடி போன் நம்பரை மாத்தாம ஒரே நம்பரை 13 வருஷமா வச்சிருக்கானோ அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது இந்த லவ் கிப்பு ஃபிகர் மேட்டரு அதெல்லாம் இல்ல. அவன் டைம் பாஸ் பண்ற இடம் எதுன்னு கேட்டல, அது லைப்ரரியும் மியூசிக் வேர்ல்டு தான். அவனுக்கு இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம், தம் அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லப்பா. வெரி குட், நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீ என்னம்மா ஓ ரிப்போர்ட் கட்டு. ஹாய், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அவ்வளோதானா சார்? அப்புறம் ரிப்ளை எதுவும் இல்லை சார். என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் சார். எது பிளாக் பண்ணிட்டேன் சார். பிளாக்கே பண்ணிட்டானா? சட்டை எங்க பண்ணலாம், தொப்பி எப்படி பண்றது? சரவணா, மேடம் சார் என்ன இன்னைக்கு டிப் டாப் ட்ரெஸ் பண்ணிருக்காப்ல? மாப்பிள்ள பார்க்க வர்றாங்கல்ல மேடம். யாரு? மகேஷ் தம்பியே. அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளவு மேக்கப்? முதல்ல வண்டி எடுத்து ஓரமா விடு. அவங்க வண்டி வந்துரும் இப்போ. இங்கதான் நிப்பாட்டுவாங்க. ஒரு டிரைவர் அழகா இருந்துட கூடாது. அங்கே போய் நாம எதுவும் பேச வேணாம். மாமா பேசினா போதும். ஆமா, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அம்மாட்ட கேட்டுக்குங்க. நான் எதுவும் இன்னைக்கு பேச போறதில்ல. நீ தான். சித்தப்பா, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அப்படியே நீங்க அவங்களுக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சிருங்களேன். ஏமா போதும். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே தம்பி கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம்னு பாக்குறியா? சித்தப்பா, அவங்ககிட்ட பேசும்போதே கட்டன்டா பேசுங்க. முதல்ல ஒத்துக்கிட்டு பண்ண முடியலன்னா வருத்தமாயிரும். எது முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். மாப்பிள்ள ஆரம்பம் தானையா, எதுக்கு பதட்டப்படுற? போய் பார்த்து பேசிட்டு வருவோம், மத்தெல்லாம் தானாவே நடக்கும். அப்புறம் சித்தப்பா, நல்ல பெரிய மண்டபம், கச்சேரி, குதிரை வரவேற்பு மக்களை படுத்திடணும். பண்ணிடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல நடக்க போற கல்யாணம். ஜமீன் குடும்பத்து கல்யாணம்னா எப்படி இருக்கணும்னு எல்லாரும் பேசணும். சரி. அப்புறம் எதெல்லாம் எங்கெங்க பெஸ்டோ அங்கேயே புக் பண்ணிடுறேன். ஒண்ணும் கவலைப்படாதமா, பண்ணிடலாம். என் தம்பி கல்யாணத்துல எல்லாம் நம்பர் 1 தான் இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஆமா உட்காரு. வாங்க அம்மா வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீங்க எம்ஏ படிச்சுட்டு டிரைவரா இருக்கீங்க. எம்ஏ படிச்சவன டிரைவரா வேலைக்கு வச்சாங்க. மாப்பிள்ள இந்த வீடு இருக்கிறத பார்த்தா எக்ஸ்ட்ரா 50 பவுன் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜமீன் குடும்பம் சொன்னல, அதான் வீடு பெருசா இருக்கு. இப்பதான் புதுப்பிச்சிருக்காங்க போல. அவங்க அக்கா வந்து ஏதோ காஸ்டியூம் டிசைனரா இருக்காங்களாம். பொட்டிக் வச்சிருக்காங்க. சோ அதான் வீடு நீட்டா கிளீனா இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா? ஒன்று கேட்கல. ஏமா அப்படின்னா புட்டிக்னா ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசா டிசைன் பண்ணி தைச்சு வைக்கிற ஷாப் மாமா.
தையல் மிஷின் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கா. அப்ப டைலர் கடைன்னு சொல்ல முடியாதானே? அதுக்கு கண்ணு தங்கச்சி கஞ்சி காய்ச்சி ஷாப் இல்ல மாமா, boutique. ஏதோ டிக்கு நம்மளுக்கு மாப்பிள்ளை டிக்கான போது என்ன சொல்றேன்? எல்லாம் okay என்னம்மா தானே? இன்னும் வரல? எது வரணும் சூடுகாரனா நீங்க பொண்ணு சரியா? காத்தாங்கிறது. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் உட்காருங்கம்மா, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. உட்காருங்க மேடம். மேடம் மேடம் மரியாதையில பலமா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். கழுத அப்படிலாம் பேசக்கூடாது. நீ எப்படி இருக்க? அப்படி இல்ல மாமா, அவங்க நான் ஷாப்புக்கு வந்திருந்தாங்க, நான் நல்லா திட்டி விட்டேன். அது வேற யாராவது இருக்கும். அம்மா நீங்க முன்னாடியே பொண்ணு இன்னைக்கு கிருத்திகை நல்ல நாள். நல்ல விஷயத்தை இன்னைக்கே பேசுறது நல்லது. என்ன எதுன்னு பேசுமா? இதுல பேசுறதுக்கு என்ன சித்தப்பா இருக்கு? இது ஒரு ஃபார்மல் மீட் தானே. ஆ, பொண்ணு பிடிச்சிருக்கு, சந்தோஷம். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத விட தம்பிக்கு பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை, நீங்க பேசுற அந்த கட்சியா? அவங்களுக்கு மாப்பிளையும் வீடும் ஓகேனா ஒரு நல்ல நாளா பார்த்து தேதி குறிச்சு மத்த வேலைகளை தொடங்கிடலாம். என்ன ஓகே தானே? ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் என்ன மாப்பிள்ளை? அக்கா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அதை விட ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. அக்கா தட்டு எடுத்து கொடுங்க. வயசுல நீங்க தானே முத்தவங்க, நீங்க தான் கொடுக்கணும். அடடே. மாப்பிள்ளை, ஒரு விஷயம் கண்டாமியா, இந்த வீட்டுல நம்ம பிள்ளை சிரிச்ச முகத்தோட தான் வாழும். எப்படி சொல்றீங்க? அப்படியே அந்த ஐயாவை பாரு. மகேஷ் தம்பிய மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கல்ல? ஆமா. ஒருவேளை தம்பியை பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லிட்டா போகும்போது என்ன பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கோடி இருக்கிறது ஆயிடுச்சுன்னு வையே, நம்ம லைஃப் வேற லெவல்ல செட்டில் ஆயிரும். அதுக்கு தான் ப்ரிப்பேரா வந்திருக்கேன். ஏண்டா நீங்க எல்லாம் வேலைக்கு வரும்போது பிளானோட தான் வருவீங்களா? பெரிய எடுத்து போனா எப்படியாவது வலிச்சு போட்டுறணும். நீங்க எல்லாம் வேலைக்கு போற இடத்துல ஹவுஸ் ஓனரை கைக்குள்ள போட்டுக்கிறது இல்ல, அது மாதிரிதான் இருக்கும். 30 ஏக்கர் நிலத்தை மெயின்டைன் பண்ணணும், கயிறு ஃபேக்டரியை பார்க்கணும், அதுல இருந்து தயாராகிற கயத்தெல்லாம் கரெக்டா நேரத்துக்கு வியாபாரிகளுக்கு அனுப்பணும். என்னமோ ஆண்டவனுடைய அருளையும் சுக்கிர திசையிலையும் வாழ்க்கை சிறப்பா ஓடிட்டு இருக்கு. மாசம் அப்ப எவ்வளவு வருமானம் வருது? என்ன ஒரு 10-12 லட்சம் வரும் தம்பி. அப்ப வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறீங்க. என்னமோ அந்த சிவனோட அருள்ல எல்லாமே கிடைக்கும். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றீங்கல்ல? இது இன்கம் டாக்ஸ், வருமான வரி. இன்கம் டாக்ஸ் அந்த பக்கம்லாம் நாங்க போகவே இல்லையே தம்பி. ஐயோ சார், வருமான வரி கட்டவே இல்லையா? இல்லையே சார், நீங்க கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டு இருக்கீங்க. முதல்ல ஃபைல் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளை, அவசரப்படாத. இல்ல, இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். கேட்டாங்களா? பேசாம இருங்க கொஞ்ச நேரம். இப்ப எதுக்கு இது? நரசிம்மாச்சாரி சார், நான் இங்க வெளில வேலையா இருக்கேன். நான் இப்போ உங்க நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். ஆமா, இங்கே ஒருத்தருக்கு வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல வருமானம் வருது. அவங்க இன்னும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணவே இல்லை போல இருக்கு. ஆமா, 3 சோர்ஸ்ல உங்களுக்கு இன்கம் வருது. ஆமா, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ. என்ன தம்பி இது? சம்பந்தம் பேச வந்த இடத்துல இப்படி நோட்டீஸ் அனுப்பி சொல்றீங்க? சார், இது சம்பந்தம் வேற, ஒர்க் வேற. இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது உங்களுக்கு நல்லது. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, மாப்பிள்ளை இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யறாரு. நாளைக்கு சம்பந்தம் போற பொழுது 2 குடும்பமும் ஒரு குடும்பம் ஆயிரும். ஃபியூச்சர்ல உங்க நல்லதுக்காக தான் சொல்றாரு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், மாப்பிள்ளை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க பயப்படுற மாதிரி ஃபைன் எதுவும் கட்ட வேண்டியது வராது. அக்கா என்ன சொன்னாங்க? உன்னை பத்தின புகழ் தான் வந்தா நீ தான் வரணும்னு. அப்படி என்னதான் பண்ண நீ? அது அப்படிதான். எங்க அம்மா கூட உன்னை பத்தியே தான் பேசுறாங்க. ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அமைதியா இருக்கேன்னு. எப்பா தாங்கல. ஃபர்ஸ்ட் மீட்லயே மாமியாரை கவுத்துட்டேன். ஆனா உங்க அண்ணனை எப்படி கவுக்குறதுன்னு தெரியலையே. சரி, அக்கா ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கலையே அந்த இன்கம் டாக்ஸ் மேட்டர்ல? கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, ஆனாலும் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வரி கட்டுறது நம்மளோட நல்லதுக்கு தான். ஆனா எங்க சித்தப்பா தான் ரொம்பவே டர் ஆயிட்டாரு. ஓகே, எப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு.
கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்ந்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா கையோடு கை சேர்ந்து கொள்ளலாமா. ஐயரே, பையனுக்கு சதயம் கும்பராசி, பொண்ணுக்கு சுவாதி துளாராசி. என்ன பொருத்தம் நான் பார்த்துட்டேன், ஓரளவுக்கு பொருத்தமா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல? சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரை பார்த்து சொல்லட்டும். அது என்ன அவரே பார்த்து சொல்றது? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாமளும் பார்க்கணுமா? பிள்ளைங்க வாழ்க்கை பிரச்சனை இல்ல. இப்படி சொல்லிதானே எனக்கு பாத்தீங்க. என்னாச்சு? விடுங்க, அதாவது அப்படி இப்படி நடக்கும். சிவாய நம. சை. ஐயையையே. காக்காக்கு வேற இடம் கிடைக்கல. ஏதோ ஐயர் வீட்டு பொங்கல் கட்டல. நீ வாட அடிக்கும் பார்த்தா நீ வாட அடிக்குது. இவர் வேற கண்டதுக்குள்ள உள்ள பூந்து அடிக்கிட்டு மூளை பாட்டை மாத்தணும். பாட்டு ராசி இல்லை. தலைவன்டா கேட்க. சை. போட்டாங்க. எங்க உட்காந்துருக்கு? இத்தனை கார் இது கரெக்டா குறி பார்த்து ஏன் காரில் தான் முடியுங்க. ஏய் காக்கா செத்தரியா எங்க தெரியா? இந்த வருவார் என் கல்லு. என்ன சத்தம்? ஏதோ உடைஞ்ச மாதிரி இருக்கு. அட ஏதாவது மரத்துல இருந்து புறா முட்டை கீழே விழுந்திருக்கு மாப்ள. மாமா, புறா முட்டை விழுந்தா இவ்வளவு சத்தமா கேட்கும். அடடா, ஆண்டவன் எதுக்கு தான் உனக்கு இப்படி எல்லாத்தையும் சார்பா படைச்சானோ? இப்படித்தாங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட என் மாப்பிள காதுல சொய்யின்னு கேட்டுரும். அப்ப கல்யாணத்துல எப்படி நாதஸ்வரம் கெட்டி மேளம்னு எல்லா சத்தமும் கேக்குமே, அதையும் கட் பண்ணிடலாமா? இது கூட நல்ல ஐடியாவா இருக்க இல்ல? அட ஏன் மாப்பிள நீ ஒண்ணு நல்ல காரியம் நடக்கிற பொழுது மேல நாதஸ்வரம் இல்லாமலா? ஏங்க அந்த நேரம் பார்த்து என் மாப்பிள காதுல பஞ்சை சொருகிறேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே உருவிடுறேன். ப்ராப்ளம் சால்வ். நல்ல வேலை எவனும் பார்க்கல. அப்படியே நைஸா உள்ள போய் உட்காந்து தூங்குற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுற வேண்டியது. நவம்பர்ல 7 நாள் முகூர்த்தம் வருது. 4ஆம் தேதி ஞாயிறு, 5 திங்கள், 9 வெள்ளி, 11 ஞாயிறு, 14 புதன், 25 ஞாயிறு, 22 புதன். ஞாயிறு வசதியா இருக்கும்ல எல்லாருக்கும். அருமை அருமை. அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்க. தம்பி, நவம்பர் 11 ஞாயிற்றுக்கிழமை ஓகேயா? நல்லா. அது நீங்க கேட்கிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்கு. என்ன செய்யணும், எவ்வளவு செலவாகும். செலவு பெருசா இல்லைன்னா நவம்பர் ஓகே தான். எங்க வீட்டுக்கு வர உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன கொடுத்து அனுப்பினாலும் அது அவளுக்கு மட்டும்தான். நாங்க எதுவும் பங்கு கேட்க மாட்டோம். நீங்க போட போற நகை, துணிமணி, சீர் செனத்தி எல்லாம் அவதான் அனுபவிக்க போறா. என்ன, நாங்க ஜமீன் குடும்பம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கும் கௌரவம். பட் நாங்க ஜமீன் குடும்பம் இல்லைங்களா? சாதாரண அரசு உத்தியோகம் பார்த்து குழப்பம் நடத்துறோம். எங்களால என்ன முடியுமோ அதை செய்வோம். சரிம்மா, அவங்க செய்யறது செய்யட்டும். கல்யாண மண்டப செலவு, பத்திரிக்கை, சாப்பாடு, மற்ற செலவுங்க எல்லாம் 2 குடும்பத்துக்கும் பாதி பாதி தான். அதுக்கு ஓகேன்னா ஓகே தானே? அம்மா, ஓகே தானே?
ஆதாரங்கள் இல்லாத தமிழ்நாடு. சிசிடிவி கேமரா ஐயோ எல்லாம் ரெக்கார்டா இருக்குமே. அநியாயத்துக்கு இந்த கவர்மெண்ட் நல்லவங்களா இருக்காங்களே. எல்லாரும் அப்புறம் என்ன சிவனே முடிச்சு கொடுத்த மாதிரி நிச்சயம் 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 இந்த அன்பு என்னைக்கு தொடரும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி தம்பி, வரேன். சந்தோஷம். வாங்க ஐயா, வாங்க. அம்மா வர்றேம்மா. சரி டேய், வண்டி ஏறுறா. வாங்க. ஐயா என்ன பாருங்க, கண்ணாடி என்னது உடைஞ்சிருக்கு. கண்ணாடி இப்படி உடைஞ்சிருக்கு? ஐயா அது உங்க கார் தானே? ஆமாங்க. என்னடாச்சு? காக்கா உட்காந்து கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு. காக்கா உட்கார்ந்து கார் கண்ணாடி உடைஞ்சதா? ஆமாங்கய்யா. ஏப்பா காக்கா விழுந்தாவே உடையாதேப்பா. ஏய் என்னாச்சு? சுத்தி வலிக்காம சொல்லு. இல்ல மேடம், நம்ம கார் கண்ணாடியில காக்கா அசிங்கம் பண்ணிருச்சு. அதை துரத்தி விட்டேன். அது நேரா அந்த மரத்துல போய் உட்காந்து அவங்க காரையும் அசிங்கம் பண்ண பார்த்துச்சு. கல்ல விட்டு எறிஞ்சேன். ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல காக்கா எஸ்கேப் ஆயிடுச்சு. கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அற்புதப்பா. எவ்வளவு நாளா வேலை செய்யறப்பா? ஃபார் த பாஸ்ட் 7 years ஒர்க் பண்றேன் சார். அறிவு அறிவு அறிவு. ஐயா நீங்க கிளம்புங்க. நீ வீட்டுக்கு வா, உனக்கு வரோம். ஐயா தெரியாம நடந்து போச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. தப்பா பொங்கலுக்காரங்க நல்லவங்களா இருக்காங்க, இளம் கூட சம்பளம் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் கொண்டு வந்துட்டீங்க. 7 மாசமா லவ் பண்ணி 2 தடவை தான் மீட் பண்ணான்னு சொல்றீங்க. கிரேட். அடிக்கடி சந்திச்சு அடிக்கடி பேசிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி சிரிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நேர்லயும் போன்லயும் பேசி முடிச்சிருவோம். சோ கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. மெக்கானிக்கல் லைஃப் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் லைஃப் போர் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு 6 மாசத்துல. அதான் நாங்க முன்னாடியே பேசி முடிவு பண்ணோம். மீட் பண்ணக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது. சூப்பர் சூப்பர். சோ மச்சான், அப்ப நீ செலக்ட் பண்ண உன் கேர்ள் உன்னை விட பிரில்லியன்ட் சொல்லு. அது என்னடா சந்தேகம்? சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் மச்சான். கங்க்ராட்ஸ். எத்தனை கனவு கண்டிருப்போம், எத்தனை பேரை நினைத்திருப்போம், அத்தனை முகங்கள் கடந்து இங்கே அருகில் அமரும் புது உறவு, அயல் முழுக்க வரும் உறவு, நாமும் கொடுப்போம் நல்வரவு. Bachelor life will go, goodbye.
சரிம்மா நான் எல்லாம் பாத்துக்கிறேன். ஆமா கல்யாண மண்டபத்துக்குள்ள கோவில் இருக்குமா? கல்யாண மண்டபத்துல கோயில் இருக்குமா? ம். ஏன் மாப்பிள்ள கோயில்ல தாலி கட்டுவாங்க, இங்க கல்யாண மண்டபம் இருக்கும். கல்யாண மண்டபத்துல எப்படியா கோயில் இருக்கும்? ஆமா யோசிங்க. இப்ப கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்க. மண்டபத்துல இருந்து மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அதுக்கு ஒரு கோயிலை தேடுவாங்க. கோவில் ரொம்ப தூரத்துல இருந்து வச்சுக்கங்களேன். அங்க இருந்து மாப்பிள்ளைய கூட்டியறதுக்கு கார் ஊர்வலம், குதிரை ஊர்வலம், சரவடி, பேண்டு வாத்தியம்னு அதுக்கே ஒரு 1.5 லட்சத்தை செலவழிச்சிருவாங்க. அதை விட கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலயோ இல்ல கல்யாண மண்டபத்துக்கு உள்ளயோ கோயில் இருந்துட்டா இந்த செலவெல்லாம் மிச்சம்ல. கல்யாண மண்டபத்துல கோயில் கட்ட சொல்றோம். உன் பிரச்சனை அவ்வளவுதானே? ஐயா என்னடா அப்படியே எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா? எதுக்கு? மகேஷ் தம்பி கல்யாணம் வச்சிருக்கீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, செலவு நிறைய இருக்குல்லங்க. ஏண்டா மகேஷுக்கு என்ன மாசம் மாசமா கல்யாணம் வைக்கிறான்? ஏதோ கல்யாணம் வச்சிருக்கீங்க, புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு கேளு, அது நியாயம். உனக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டி கேட்கறதுக்கு இது ஒரு சாக்கடை. சை, இந்த பாரு நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே பேசாம வேலையை விட்டு போயிரு. இதேதான் 10 வாட்டி சொல்லிட்டீங்க, ஆனா நிக்க விட மாட்டேங்கிறீங்களா என்ன? இது நல்லா வந்து மாட்டேன். இந்த காலத்துல டிரைவர்களே சரியில்லை. எந்த காலத்துல ஓனருக்கு சரியா இருக்கீங்க? என்ன மாமா இவ்வளவு பெரிய மண்டபமா இருக்கு? மாப்பிள்ள கட்டி விட்டு சம்பாதிக்கிறாங்க. இப்ப நம்மள்டையும் புடுங்க போறாங்க. மாப்பிள்ள அங்க பாரியா கோயில் 1.5 லட்சம் மிச்சம். எல்லாம் உன் மனசுப்படியே நடக்குதியா? மண்டப வாடகை மட்டும் 3.5 லட்சம். மெயின்டெனன்ஸ், கிளீனிங், அலங்கார செலவு எல்லாம் சேர்த்து 6.5 லட்சம் ஆகும். நீங்க புக் பண்ணும் போதே மொத்தமா பே பண்ணிடணும். இல்ல மாமா இப்ப நம்ம மொத்தமா கட்டணும்னா நீயே பேச மாப்பிள்ள. இப்போ இந்த அலங்காரத்துக்கு 2 லட்சம் சொல்றீங்க இல்லையா? அந்த அலங்காரம் சப்போஸ் எங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், நாங்க வெளியில இருந்து ஆள் கொண்டு வந்து பண்ணிக்கலாம் இல்லையா? இல்ல சார், ரெகுலரா மண்டபத்துக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்தா அது சரி வராது. ஒரு நிமிஷம். என்ன சாமி எங்க இருக்க? இந்த மண்டபத்துல வரையா? ஏன்? இல்ல இங்க விஜயகுமார் சாருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், 4 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய பிரச்சனை. சரி நான் தான் வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள? இல்ல ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல அர்ஜென்ட் மேட்டர், நான் போயிட்டு வந்துடுறேன். 1/2 hour தான், பக்கம் தான் ஆபீஸ். நான் போனோன்னு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க ப்ளீஸ். நீங்க பேசி முடிச்சிருங்க. அப்புறம் மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் வந்துறியா? சரி மாமா. ஆமா தம்பி அறிவுடை நம்பி ரொம்ப கணக்கு பாப்பாப்லையோ? கணக்கு பார்த்தா தாங்க இந்த காலத்துல நிம்மதியா வாழ முடியும். கணக்கு பார்க்காம வாழ்ந்தா ஒரு குடும்பம் எந்த நிலைமைக்கு வரும்னு என் மாப்பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். என் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன், இந்த பேசிட்டு இருக்கேன். இருங்க கூப்பிடுறேன். சொல்லிட்டே இருப்பாயா, வாங்காம வராத. என்ன வாங்கினதுல இருந்து 6 மாசம் வட்டி அசல் எதுவும் வரல. சார் ஒரு நிமிஷம். இல்லையா பேசாம இருக்க? ஒருத்தர் வந்தாரு, கூட்டு போயிருக்காரு, பார்க்கலாம். சார் என்ன சார் ஆச்சு? மண்டபத்துல எனக்கு செலவு அதிகமாயிடுச்சு. அப்ப எனக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவசரத்துக்கு இவங்களை தான் வட்டிக்கு வாங்கினேன். ஒன்னும் கொடுக்க முடியல. எப்போ கொடுக்க முடியும்? எப்படியும் 3 மாசமாவது ஆகும். சரி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்சிருக்க பணம் இருக்கு. அதை இப்போதைக்கு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார். வேணாம் சார். வேணாம். அதனால என்ன சார், இவங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. உங்க மரியாதை கிட்ட போகும். நான் பேசுறேன். உட்கார். ஹலோ, நீங்க யாரு ஊடால? அவரை பேச சொல்லுங்க. நீங்களா பணம் வாங்குனீங்க? ஏய், அவர் தானே வாங்கினாரு. நீங்க சொல்லுங்க. நான் அவர் கூட வேலை பார்க்கறேன். நான் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் கொடுத்தா தான் அவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? வட்டி கொடுக்கறதே தப்பு தெரியும்ல? எங்க வந்து பேசுறீங்க தெரியுமா? அப்படின்னா பணத்தை தர மாட்டீங்க, பிரச்சனை பணம் தான் தருவீங்க. என்னையா பிரச்சனை உனக்கு? அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரோட பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரியில்லை. ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு வாரம் டைம் இல்ல சார். சார் ஒரு வாரம் சார். சார் நீங்க உட்காருங்க சார். அறிவு ஒரு வாரம் சரி பாக்குறேன். சரி பயா, ஒரு வாரம் தான் டைம் உங்களுக்கு. என்ன அந்த போங்க. போறீங்க?
யார் அண்ணன் கிட்ட பதில் சொல்றது